தனுசு ராசி உங்களோட கேரக்டர்ஸ் இதெல்லாம்ப்பா, இதெல்லாம் மாற்றிக்கணும், இதெல்லாம் உஷாராக இருக்கணும். பயங்கர ஒர்காலிக். வேலன் வந்த வெள்ளக்காரன் யாருன்னா தனுசு. நான் தான் சுயம்புவா வளர்ந்தேன்னு சொல்றதுல அதீத கர்வம் யாருக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு. அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. கடைசி வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் தனுசு. தனுசு ராசிக்காரங்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அறிவாளிகள் வேலை செய்யக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. சிஏ படிக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க, ஆடிட்டிங் படிக்கிறவங்க தனுசுல இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார பெண்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மனசாட்சியை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அந்த பிள்ளை வந்தப்புறம் அந்த குடும்பம் வசந்து இருக்கும். ரொம்ப போராடணுங்க. மற்றவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்கன்னா தனுசு மற்றவங்களும் மூளையால தான் வேலை செய்வாங்க, தனுசும் மூளையால தான் வேலை செய்யும். ஆனால் அவன் அடையிற மாதிரி இவனால் அடைய முடியாது. ஏன்னா 2ஆம் இடமே சனியோட வீடு, மந்தன்னு பேர் சனிக்கு. இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் ஆகி ஒரு லைஃப்பை கரெக்டாக அவங்க டீல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த முத்ரா பயன்படுத்தினா அவங்க நல்லது? இந்த முத்திரை இவர்கள் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். தனுசு ராசிக்கான ஒரு கேரக்டர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு பதிவை வச்சுக்கிட்டு எங்கே வேணால் தெரியலாம்ப்பா அப்படின்னு சொல்லணும். இந்த பதிவு அவங்களுக்கு ஒரு விளக்காக இருக்கணும், இல்லை ஒரு கைடன்ஸாக இருக்கணும் அப்படின்னே எதிர்பார்க்கலாம் மேம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், தனுசு ராசி உங்களோட கேரக்டர்ஸ் இதெல்லாம்ப்பா, இதெல்லாம் மாற்றிக்கணும், இதெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாற்றிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க நீ யாரும் சொல்றதுக்கு என்ன மாத்திக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க நானே எடுத்து கொடுத்துட்டேன் போல. இல்ல அப்படி இல்லை, இதுதான் ரியாலிட்டி. ஓகே. ஏன்னா கபாலிடா நெருப்புடா மாதிரி இருக்க நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஓகே, இவங்களும் நெருப்பு ராசி 100%. நான் தான் சுயம்புவா வளர்ந்தேன்னு சொல்றதுல அதீத கர்வம் யாருக்கு உண்டு, தனுசுக்கு உண்டு. அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. எல்லாரையும் வந்து யாரும் உதவிக்கு இல்லாம அவங்களா வளர்ந்து நின்றுப்பாங்க. அப்படின்னா விருட்சமா அது தனுசு தான். கடைசி வரைக்கும் யாரோட ஹெல்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் தனுசு. நீங்க உடனே நெருப்பு ராசி, நீர் ராசி, உங்களை ஏனியை வச்சு 100 பேர் வாழ்ந்துட்டு போயிருப்பான். ஆனா உங்களுக்கு ஏனியை அவனாவது வந்திருப்பான்னு கேட்டா வாய்ப்பே இருக்காது. கடைசியில ரொம்ப போராடி போய் கடைசியில யாராவது ஒரு குரு, யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கைடன்ஸா கிடப்பாங்க தவிர, ஏன்னா நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக தான் பிறந்திருக்கிறீர்கள். இதுதான் ரியாலிட்டி. ஓகே. நீங்க ஏனியா இருந்து ஒரு 4 பேர்கிட்ட போகணுன்றது. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தனுசு அப்படின்னா அது ஒரு மந்திரி. அந்த குரு மந்திரியா வேலை பார்ப்பான். அவர் ஞான குருவா வேலை பார்ப்பாரு. பயங்கர மூலக்கரை. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் மலையை பொழியறதுக்கு தனுசுவை விட்டு ஆள் கிடையாது. அவங்களே போவாங்க, அவங்களே வந்து வயிற்றுவலிக்கு பேன் போட்டுப்பாங்க, அது காலைல சாப்பிட்டுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் போட்டுப்பாங்க, இதுக்கு வந்து மாத்திரை போட்டுப்பாங்க. டாக்டர் போய் அவங்களே அதெல்லாம் போட்டு படிக்காத டாக்டர். ஓகே. அதாவது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா அது தனுசு. இதுக்கு மேலே நீங்கள் எதை மானே தெரியும், நீங்கள் இதுக்கு மேலே நான் வீடியோ கேட்கணுமா? ஆனால் அப்படிதான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதீத அறிவு, எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ், பயங்கர ஒர்காலிக். வேலன் வந்த வெள்ளக்காரன் யாருன்னா தனுசு தான். வேற யாருமே கிடையாது. சிம்ம ராசிக்கு வேலை வாங்க தெரியும், தனுசு ராசிக்கு வேலை செய்ய தெரியும். ஆஹா, சூப்பர். நல்ல நைஸ், நல்ல எக்ஸ்பிளனேஷன். சூப்பர். ஸோ ஒர்க்காலிக் அப்படின்னா தனுசு ராசி. அவ்வளோதான். மேஷத்துக்கு வந்து என்ன வேலை செய்யறோன்னே தெரியாம செய்யும். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள். அது போய் குதி அப்படின்னா கூச்சிரும். அப்புறம் எதுக்கு நான் குதிக்க சொன்னேன்னு கேட்கும். நீ குதிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணுமே. அந்த நெருப்பு அப்படி. ஏன்னா அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு இடத்தை ஒவ்வொரு நெருப்பாக வைத்தார்கள். அப்ப நெருப்புலையுமே வேரியேஷன் இருக்கு. இது வந்து காட்டு தீ மாதிரி மேஷம் அப்படின்றது, அகல் விளக்கு மாதிரி அப்படின்றது சிம்மம். ஆனா ஹோம நெருப்பு இருக்குல்ல, அதுதான் தனுசு. எல்லாத்தையும் வச்சிடும். ஸோ தனுசு வந்து பவித்திரம், புனிதம், எல்லாமே தனுசு தான். அதனாலதான் மூலம் நிர்மூலம்னா உங்களை அழிக்கிறது கிடையாது. மூல நட்சத்திரக்கார புள்ள உங்களுக்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா உங்ககிட்ட இருக்க பிரச்சனை நிர்மூலம் பண்ணும். நானே அதுதான் இந்த தனுசு ராசி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் அப்படின்றது. இப்போ மூலம் நிர்மூலம் சொல்றீங்க, அது ஆண்கள் பெண்கள் நம்ம பிரிச்சு பேசும்போது அப்படி இருக்கு. மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் வந்து மருமகளா போனா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க, அந்த குடும்பமே நிர்மூலமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைப்பா. நம்ம பழமொழியை கரெக்டாக புரிந்து கொள்ளணுன்றது ஒன்று இருக்குது. தனுசு ராசிக்காரங்க நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அறிவாளிகள் வேலை செய்யக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. சிஏ படிக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்க, ஆடிட்டிங் படிக்கிறவங்களாம் தனுசுல இருப்பாங்க. புதன் தான் வீட்டை தானே பார்க்குறாங்க. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஃபீல்டில் தனுசு ராசியில் இருக்கவங்க இருப்பாங்க, இருந்தே தீர்வார்கள். இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸாவது படிச்சிருப்பாங்க. வேற என்ன வேலை பார்த்தாலும் அவளுக்கு கம்ப்யூட்டரோட ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ மூலம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்க உடனே இதில் வேற சொல்லிப்பாங்க, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் என்னது நியாயமே இல்லையா? பெண்கள்லாம் பாவம். அதுதான் குறிப்பா பெண்களுக்கு கேட்டதுக்கான காரணம் இதுதான். அதாவது ஆளுமை அப்படின்னு ஒரு வேர்டு போட்டு இசிக்குவல் டு போட்டா அது தனுசு. சிம்மத்தை விட ஓ தனுசு வந்து ஆளுமை. என்ன ஆளுமைன்னா இந்த ஆளுமை. ஓகே. மேஷம் வந்து வேகம், ஸ்பீடு. சிம்மம் வந்து அடுத்தவங்களை வேலை வாங்குறது.
தனுசு வந்து வேலை செய்யறது. நான் அதான் சொன்னேன், ம். இந்த வேலை புரியுது, அந்த செய்யறது டிஃபரன்ஷியேட் பண்றது புரியுது. யாரை எங்க எப்ப வச்சு அடக்குனா அந்த விஷயம் நடக்கும்னு கிளாரிட்டியோட பண்றதுதான் அப்பா. தனுசு. வேற லெவல். அப்ப நிர்மூலம் பண்ணுனா ஒரு இடத்தை கெட்ட விஷயத்தை நிர்மூலம் பண்ணிடும், தம்சம் பண்ணிடும். ம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார பெண்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மனசாட்சியை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அந்த பிள்ளை வந்தப்புறம் அந்த குடும்பம் வசந்திருக்கும். ஓகே. அந்த நீங்க ஆண் சொல்றீங்களா பெண் சொல்றீங்களா? அந்த மருமகளா வந்தானா அந்த குடும்பமே வசந்திருக்கும். அந்த குடும்பத்தை என்னங்க கட்டி கொண்டு போவாங்க. இத்தனை நாளா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயமுறுத்தணும்? அது மாதிரியான ஒரு பொறுமை, அது மாதிரியான ஒரு நிதானம், சகிப்புத்தன்மை மூல நட்சத்திரத்துக்கு இருக்க மாதிரி தனுசுல எந்த பெண்களுக்கும் இருக்காது. அதே ஆண்கள் வேற மாதிரி இருப்பாங்க, பொறுமையே இருக்காது, படபடப்பா இருக்கும், எல்லாத்தையும் கத்துறது, எல்லாத்தையும் திட்டுறது, எல்லாம் தனுசோட ஆண்களா இருப்பாங்க. ஐயோ, ஏன் இப்படி ரொம்ப கான்ட்ரவர்சி? ஏன்னா ஆண் பெண்களுக்குமே தனித்தனியான ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்காக நீங்க ஆணா இருக்கீங்க பெண்ணா இருக்கீங்க, உணர்வுகள் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? ஒரே ராசி ஒரே நட்சத்திரன்றப்ப அது வச்சிருக்கலாமே. கிரகங்களுக்கு சில சமயம் நான் சொல்லுவேன், கோச்சாரத்துல சமயம் கிரகங்களுக்கு ஆண் பெண் தெரியாது, எதை கொடுக்கும்போது தெரியாது அப்படின்னா அவர்களுக்கான கொடுப்பனையை கொடுக்கும்போது தெரியாது. அவர்களை பிரிப்பதற்கு, அவர்களுக்கான விஷயத்தை சொல்வதற்கு கண்டிப்பாக ஆணுக்கு பெண்ணுக்கு 1 2 4 பாதத்துல அந்த லக்னங்கள் விழுந்தா அது பெண் வீடாக பெண் குழந்தையாக இருக்கும்னு அந்த காலத்துல கணிச்சாங்க. லக்ன புள்ளியை வச்சு இது ஆணா பெண்ணான்னு ஜாதகர்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல, ஜோசியம்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ரொம்ப ஞானிகள் இருக்காங்க அந்த ஜோதிடர்கள்ல, கண்டிப்பா இருந்திருக்காங்க யாரும் தெரியல. பட் ஸ்டில் அப்படி. அப்ப தனுசு அப்படின்னு வரும்போதே அது அதனாலதான் அது பேர் வில்லம்பு. வச்ச குறி தப்பாதுங்க. டார்கெட் ஃபோக்கஸ்னா அது மட்டும்தான் ஃபோக்கஸ். தனுசு கிட்ட வந்து நீங்க இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா 10 மணிக்கு முடிக்கணும்னா 9:45 கொடுத்துட்டு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு கேம் ஆடிட்டு இருக்கும். அவங்களுக்கு கோவமா வரும். இது நீங்க என்ன தனுசுவா பார்த்தாலும் சரி. ஓஹோ, ஓகே. மாதிரி இருக்கிற வீட்லயே வந்து அதான் சொல்றேனே, ஒரு மாதிரி படபடப்பா டென்ஷனா வேலை வந்தோடனே அப்படியே சுத்துறதெல்லாம் அந்த நெருப்பு ராசிகளுக்கான கேரக்டர்ல எடுக்கும்போது இந்த திரிகோணங்கள் இயங்குங்க. அது மொத்தமா அந்த 2ஐயும் வச்சிருக்கிறது தனுசு. மேஷமாவும் இயங்கும், சிம்மமாவும் இயங்கும். அதை இப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது திடீர்னு போய் விடும், திடீர்னு போய் எனக்கு தெரியும்னு சொல்லும். இந்த தனுசை ஹேண்டில் பண்றதுன்றது நிஜமாவே டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஸோ ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த தப்பாது, குறி தப்பாது. குறி தப்பாத அளவுக்கு பஞ்சுவாலிட்டி பரமசிவமா இருப்பாங்க. வந்து முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர்ல கமெண்ட் வரும் இல்லைங்களா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லையே அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா லக்னம் வேற மாதிரி இருக்கும். அவர்களுக்கான அந்த கூட சேர்ந்த பிளான் நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன். மேஷத்தை நீங்க இவ்வளோ ஸ்வீட்டுன்னு சொல்றீங்களே மேடம், நீங்க கேட்கும்போது சொன்னேன் கூட யார் சேர்றாங்கன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்போ சந்திரன் மட்டும் இருந்துட்டானா அவன் கேரக்டர் எப்படி இருக்கும்? கூட செவ்வாய் சேர்ந்தா செவ்வாய் சந்திர காம்பினேஷன்ல அது வேலை செய்யும். கூட புதன் சேர்ந்துட்டு அந்த புதன் செவ்வாய், அப்போ அந்த புதன் தனுசுக்கு ஆறவனா ஆகாதவனான்னு ஒன்று இருக்கு. சீரியஸ்லி அப்போ குருக்கும் புதனுக்கும் ஆகுமா ஆகாது. அப்போ அது மாதிரி தான் வேலை செய்யும். அப்போ கூட இருக்கக்கூடிய பிளானட்டோடைய எனர்ஜி இருக்கும்போது அவர்கள் இந்த மாதிரி தான் கமெண்ட் போடுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு உண்டான கிரகம் என்னன்றதும் கமெண்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டுங்களா? அதான் சிரிச்சுட்டே சொல்றேன், கமெண்ட் பாருங்க ரொம்ப சந்தோஷம், என் கர்மா கழியுதுன்றேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், கேவலமா கழுவி ஊத்துறீங்களா, ஊத்துங்க ஜாலி. ஸோ என்னன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயங்கள் வந்துட்டு அவங்கள பிரதிபலிக்கிறதுனால தான் இந்த விஷயம் நடக்குது. எப்படிமா இருக்க முடியும்? இல்லாட்டி எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எல்லாரும் ஒரே வயசுல இருக்கவங்க போறோம். ஆனா ஒவ்வொருத்தவங்க ஆர்டர் பண்ற சாப்பாடு வேற மாதிரி தானே இருக்கு, ஒவ்வொருத்தவங்க தண்ணி எடுத்து குடிக்கிற ஸ்டைல் வேற மாதிரி தானே இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அமைப்பு, ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துக்கு தானே போறோம். ஆனா ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை? எவ்ரிபடி இஸ் யூனிக். கண்டிப்பா. அந்த யூனிக்கை தீர்மானம் பண்றதுன்றது உள்ளுக்குள்ள வேற. கண்டிப்பா. ஓகேவா? அதை மட்டும் எடுத்து ஒரு ஜோசியர் வழிகாட்டாருன்னா அவங்க ஜெயிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ தனுசு அப்படின்னு எடுத்தோம்னாலே டார்கெட் ஃபோக்கஸ், பயங்கரமான ஃபோக்கஸ். அதே சமயம் தவறா எடுத்துக்க வேணாம், நிறைய தேவையில்லாத உறவுகளை அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களும் தனுசு ராசிக்காரர்கள். ஓ, ஓகே. இப்போ ஒரு தடவை மீறிய ஒரு வயது கம்மியான ஒரு இதெல்லாம் ஒருவேளை ராகு கேதுக்கள் வந்தாங்க, அஃபேர்ஸ் இருக்குது அந்த மாதிரி, அது அவங்களுக்கு இருக்கும்னு சொல்ல வரல. ராகு கேதுக்கள் சில பேருக்கு 2ஆம் திருமணத்துக்கு கொண்டு போய் விடும், சில பேருக்கு திருமணமே ஆகாம இருக்கும். இதெல்லாம் தனுசு. அப்பனா ஒரு லவ் பிரேக்கப் 2 லவ் கண்டிப்பா அந்த மாதிரி. தனுசு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப படாத பாடுபடும். ஏன்னா 7ஆம் இடமே முதல் வீடு டூயலா தான் இருக்கும். அது ஓகே, டூயலா தான் இருக்குன்ற போது ஒன்னா தன்னோட இளமையா இருக்கணும், தன்னோட அழகா இருக்கிற ஆளா வேணும்னு தேடியே அப்படியே ஒப்பேத்தி விட்டுருக்கும். இல்ல நான் ரொம்ப அழகு, நான் ரொம்ப, அதான் சொல்றேன், இந்த நான் அப்படின்னு துடிக்கிறதெல்லாம் தனுசு தான். ஏன்னா அது குரு. ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி இருக்கு, டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தான். ஆனா மிஸ் எனக்கு நீங்க சொன்னது தப்புன்னு எந்த மிஸ்டேக் சொல்ல போட்டு பிறந்து எடுத்துருவாங்க. ஏன் சொல்ல முடியாது? மிஸ் கிட்ட அவ்வளோ அறிவு இருக்கும், டீச்சர்ஸ் கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும், அந்த மாதிரி தனுசு கிட்ட எல்லாம் இருக்கும். யாரும் போய் நீ தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா தில்லாலங்களையும் தனுசு பண்ணும். புரிஞ்சு.
ஆனால் அது யார் எந்த பிளானட் கூட சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து அவர்களது நியாயவான்களாக இருப்பார்களா நீதிமான்களாக இருப்பார்களா இல்லை இப்படி மாறுவார்களான்றது தீர்மானம் செய்யும். பொதுவாக ஒரு குணம் எடுத்தோம் அப்படின்னா மூலம் அப்படின்னாலே வந்து எதுக்கு இந்த ஆண் மூலம்னு இல்லைங்க, அது ஆணி மூலம்னு பேருங்க. ஓ ஓகே. ஆணி மாதத்தில் வரும் ஆணி மாதம் அப்படின்னு வந்து அது எந்த வீட்டுக்குங்க வரும்? மிதுன வீட்டுக்கு வரும். மிதுனம்னாலே புத்தியில வேலை செய்றவங்க. அப்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரலாம் மிதுனம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்ப ஆண் மூலம் அரசாளும் அரசை ஆளக்கூடிய ஆட்களாக அவர்கள் மாறுவார்கள், புத்திசாலிகளா இருப்பாங்க. அப்ப ஆணி மாசம் பிறந்த பிள்ளைங்க புத்திசாலியா இருப்பாங்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீங்க உடனே ஆம்பளை பிள்ளைங்க மூல நட்சத்திரம் பிறந்தவங்க புத்திசாலிலாம் யாரும் சொல்லல. பழமொழி புதுமொழி ஆக்காதீங்கடா. அப்போ ஆணி மாதத்துல ஒருவேளை ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது அதீத புத்திசாலியாக இருப்பான் அந்த ஆண்மகன். சூப்பர். அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். அப்ப இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய தம்பிகளா இருந்தாலும் சரி அண்ணங்களா இருந்தாலும் சரி ஜாலியா எடுத்துக்கோங்க. ஜூன் மாசத்துல இருந்து ஜூலை மாசம் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுலயும் மூல நட்சத்திரம்னா சூப்பர். நீங்க தான் அறிவாளிப்பா. எல்லாத்தோட நீங்க தான் அறிவாளி, கவலையே படாதீங்க. சூப்பர். அப்ப அதே மாதிரி பெண்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எந்த மாதம் சொன்னேன், பெண்கள் வந்து எக்ஸ்பிளைனே வேணாம், அவ மகாசக்தி. மூல நட்சத்திரத்துல பறக்கக்கூடிய பெண் மகாசக்தி. அவளை வந்து அவ எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ணிடுவா. எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு அவ வந்தப்போ கடன் அடையுங்க. ஓகே. அந்த குடும்பத்தை எடுத்துட்டு போவா. அதனாலதான் அதை நிர்மூலம். இப்ப ஆயில் நட்சத்திரம் மாமியாருக்காகன்னு சொல்றாங்க. எத்தனை ஆயில் நட்சத்திரக்காரங்க மறுபடியும் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க. அது சின்ன சின்ன பழமொழிகள் என்பது நம்மளுக்கு திரிக்கப்பட்ட பழமொழிகளாக மாறிவிட்டது, அவ்வளவுதான். உண்மை அதல்ல. அதே மாதிரி பூராடம் நூலாடாதும்பாங்க, ஊராடாதும்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் திரும்பவும் சொல்ற மாதிரி எந்த வீடு எதிர் வீடா வருதோ அதுதான் 7ஆம் பாவம். அப்படி எடுத்துக்கலாம். 7ஆம் பாவம் தான் கணவரையும் ஸ்பௌஸையும் குறிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நவீனத்தில் இந்த 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய நீங்கள் என்ன பார்க்குறது, நான் ஒன்றாங்க சமுதாயத்துடைய ஒரு பிணைப்பு அப்படின்றது. அந்த காலத்தில் 7ஆம் இடம் என்பது ஒன்றிப்பார் கணவன்னா மனைவி, இப்படி தான் எதிர்க்கப்பட்ட இடத்துல. இது புதன் வீடாக வர்றனால புதன் நாளே டூயல் அப்படின்ற அர்த்தத்தில் அது 2 தன்மையில் இருக்கும். ஊராடம் நூலாடாது, ஒரு 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 இது அமையாது, 2 இது அமையாதுன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு 7ஆம் இடம் தான் பிரச்சனை. தனுசுக்கு யார் பிரச்சனை? 7ஆம் இடம் தான் பிரச்சனை. ப்ளஸ்ஸும் 7ஆம் இடம் தான், மைனஸும் 7ஆம் இடம். ஓ. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிச்சு ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா, தனுசுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேது நட்சத்திரம் இருக்கும், இந்த பக்கம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கும், இந்த பக்கம் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் இருக்கும். இந்த வீட்டு அமைப்பு அங்கே இருக்கும். ஓ ஓகே. கனெக்ஷன் நட்சத்திரம் அங்கே இருக்கும். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா குரு இருப்பார், செவ்வாய் இருப்பார், ராகு இருப்பார். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். அப்போ இந்த குரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7ஆம் இடம் இவர்களை டாமினேட் பண்ணும். இதெல்லாம் யோசிக்கும் போதே தலை சுத்துது. அதுக்கு நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே வந்து அவர்களுடைய பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஆண்களை டாமினேட் பண்ணுவாங்க, ஆண்களாக இருந்தால் அவங்க பெண்களை வந்து சிமிலர் லைக் சிம்மம் அப்படின்னு வச்சுக்கலாமா? வந்து அவன் கலா ரசிகம்பா, அவனுக்கு அது கொண்டாட்டலாம் டாமினேட் பண்ண நேரம் இருக்காது, வேலைக்காரர்கள் டாமினேட் பண்ணுவார் அவர். அவர் தெரியாது. சிம்மம் வந்து எல்லாத்தையுமே வந்து டாமினேட் பண்ணுவார். நாட் ஓன்லி நீங்க பாரபட்சமே பார்க்காது சிம்மம், எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அப்படி இல்லை. தனுசு வந்து எப்படின்னா அந்த 7ஆம் இடம் எப்பயுமே அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அது வந்து தப்பு ரைட்டுக்கு அப்பாற்பட்டு ஒன்று அவங்க எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள், இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது. சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை 7ஆம் இடம் அவர்களுக்கு ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ரியாலிட்டி, அதை மாற்றவே முடியாது. அப்போ அந்த இடத்த அவர்கள் கரெக்ட் செய்தால் போதுமானது. அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரியுன்ற நாலேஜ் அப்பப்போ எட்டி பார்க்கும்போது சில சர்க்கிள்கள் வந்துடும், ரொம்ப ஈகோஸ்டாக இருப்பாங்க. இந்த மனப்பான்மை தான் மாற்றிக்கணும். விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. விட்டு கொடுத்து ஏன் போகணும், அவங்க கேட்குற நியாயம் தான். நான் ஏன் பொண்ணு அவங்க தனுசு கேட்கறது நியாயம்தான். ஆனால் உலகத்தோடு ஒட்ட உலகில் பல கட்சியும் கல்லார் அறிவில்லாத என்னன்னா உலகத்தோடு ஒட்டாட்டி நீ எவ்வளோ படிச்சும் உனக்கு வந்து அறிவில்லை அப்படிங்கிற வள்ளுவர். அந்த மாதிரி கொஞ்சம் உலகத்தோடு ஒட்ட பழகிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப அம்மாட்ட பேசினாலே கணக்காக பேசுவாங்க. ஓ தனுசு. அது நீங்க அப்படியே நீங்க குரு வீடு நான் உனக்கு இது பண்ணல, எனக்கு அது அந்த மாதிரி குரு வீடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சும்மா நான் சொன்ன மாதிரி கெட்ட கிரகம் கூட நான் கெட்டவன்ட்டு போயிடுது, நல்ல கிரகம் வந்து நல்லவன் ஒத்துக்க வைக்கிறது. தனுசு வந்து கொஞ்சம் நெருப்படாதான், கொஞ்சம் ஈகோ விட்டாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஜெயிச்சிடுவாங்க. ஆனா அதை அவ்வளவு சீக்கிரம் விடுறது தான் பெரிய கஷ்டம். நிறைய சொந்த பந்தங்களை வந்து அரவணைச்சுக்க தெரியாத ராசி தனுசு. அதாவது எப்படி நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணம் அனுப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த தனுசை புரிஞ்சுக்கிறதே பெரிய டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் அவங்களுக்கு என்ன பாதத்தில் விழுந்திருக்குன்றதை பார்த்து அது நவாம்சத்தில் போய் அது என்ன அதில் உட்காருது அந்த வீட்டோட தன்மையோட அப்படியே வெளிப்படுத்துவாங்க. பதைக்குது, மனசு பதைக்குது. இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் ஆகி ஒரு லைஃப்பை கரெக்டாக அவங்க டீல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த முத்ரா பயன்படுத்தினா அவங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே அவர்களுக்கே தெரியும். ஏன்னா இன்புல்டாவே அவர்கள் அதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்க காலப்புருஷனுடைய 9ஆம் இடம் அது.
9ஆம் இடமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆசிரியர்களையும் மதகுருமார்களையும் அப்பா வழி வம்ச விஷயங்களையும் இண்டி பண்ணுது. நிறைய அப்பா வழி வம்சத்தில் குலதெய்வ சாபம் இருக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. அதனால தான் அந்த பிள்ளை தனுசுல பிறக்குது. நிறைய தனுசு ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, அவங்க அப்பா கோவிலோடு கனெக்ட் ஆகிருப்பார். கோவில் சாவி அவங்க அப்பா வீட்டில் இருக்கும், இல்லை அவங்க அப்பா தர்மகர்த்தாவா இருப்பார், இல்லை அவங்க அப்பா கோவிலுக்கு இடம் கொடுத்தவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்க அப்பா இல்லாட்டி அவங்க வீட்டு முன்னோர்கள் கோவிலுக்கு இடம் கொடுத்தவங்களா இருப்பாங்க, கோவில் வச்சிருக்கவங்களா இருப்பாங்க. அவங்க தனுசு ராசிக்காரவங்க இருக்காங்கன்னா பிள்ளையார் கோயிலை தாண்டி தாங்க அவங்க வீடே இருக்கும். இதுதாங்க ரியாலிட்டி. அவர் அப்படி தாங்க கனெக்ட் ஆவார். அந்த மூலம் அங்கே தாங்க ஆரம்பிக்கும். பிள்ளையார் கோவில் எங்கள் வீட்டு அட்ரஸ், எங்கள் பிள்ளையார் கோவில் இருக்குல்ல அதுதாங்க எங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கே ஒரு கோவில் இருக்குல்ல அதை தாண்டி வாங்க எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இது லேண்ட்மார்க்காக வச்சுருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. அப்படி தான் அமையும். சொல்கிறதே அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அவங்க வீட்டை சுற்றி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், இல்லை ஒரு பெரிய கோவில் இருக்கும். மேக்ஸிமம் அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கே போனால் அது கீழே பிள்ளையார் வந்துருவாருங்க. இவங்க வைக்காட்டி வந்துடும், இல்லை பிள்ளையார் இருக்கிற கோவில தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. அவங்க ஓகே ஓகே தனுசு ராசிக்காரர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சாதாரண நீங்கள் ஒரு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் சொந்த வீடெல்லாம் விட்டுருங்க, சாதாரண ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வாடகைக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்க போனால் கூட திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவிலோட கனெக்ட் ஆகும். எங்கே போனால் சுற்று போட்டுருப்போம். ஏன்னா இதுதான் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தரம். 9ஆம் இடம்ன்றது பாக்கியம்னு பேர். அது பேர் பாக்கியஸ்தானம். அப்ப இந்த பாக்கியஸ்தானம் ரொம்ப கிடைக்கப்படாம தவிக்கிறீங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா எந்த இடமும் அதை கொடுக்க மாட்டாங்க கடவுள். அப்ப இந்த பாக்கியம்லாம் கிடைக்கணும், எனக்கான புத்திர பாக்கியம் கிடைக்கணும், எனக்கான சந்தான பாக்கியம் கிடைக்கணும், எனக்கான திருமண பாக்கியம் கிடைக்கணும், எனக்கான தொழில் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு முத்திரை அவர்கள் பயன்படுத்தும் போது இந்த பாக்கியங்களை அள்ளிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். சூப்பர். அது என்ன முத்திரை மேம்? ஆக்சுவலி இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நம்ம அங்கே சங்கு முத்திரை சொன்னோம், இங்கே கருட முத்திரை சொன்னோம். இந்த முத்திரை இவர்கள் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவாங்க. அபாய வாயு முத்ரான்னு பேர். இது அபான வாயு முத்ரா. இந்த வரல் இப்படி சேர்ந்துருக்கணும், அபான வாயு முத்ரா. இந்த முத்ராவை வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவர்களுக்கான தலைமைத்துவம் அதிகரிக்கும். 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். சரி போதா, 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். இந்த 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும்போது அவர்களுக்கான கொடுப்பனைகள் அவர்களை தேடி வரும். இந்த முத்திரை பயன்படுத்தும் போது 5ஆம் இடம், 5ஆம் இடமே யார் வருது? செவ்வாயா வருது. ஸோ ஸ்பீட் அதிகரிக்கும். இவங்களும் ஸ்லோ தான். கண்டிப்பாக 100% ஸ்லோ. விருச்சகம்லாம் 1% தான். தலைவர் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா 2 விஷயங்க. தனுசு ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நல்லா அமுல் பேபி மாதிரி இருப்பாங்க, முழுக்குன்னு இல்லையா, அப்படியே ஒட்டி போய் உட்காந்துருப்பாங்க. இது தனுசோட இயல்பே அப்படி தான். ஒன்றா நான் இப்படி இருப்பேன், இல்லை நான் இப்படி இருப்பேன், ஒன்றை கேது மாதிரி நான் சுருங்கிடுவேன், இல்லை குரு மாதிரி நான் விரிஞ்சிருவேன். இதுதான் தனுசோட பேசிக் குவாலிட்டி. அவங்க பார்க்கும் போதே நம்மளுக்கு நான் சொல்கிறேன், யாரோடும் எதோடும் ஒப்பிட முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு ராசி தனுசு. இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நாளைக்கு வேற மாதிரி மாறிடும். கண்டிப்பாக மாறிடுவாங்க. சூப்பர். இப்போ இவங்களுக்கான எண்கள், இந்த எண்களை பயன்படுத்தும் போது தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு பணவரவை ஈர்த்துக்கொள்ள முடியுமா? எஸ். அதை தாண்டி வேலை அப்படின்ற இடத்துல நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுறவங்க தனுசுங்க. வருமானத்திற்கு நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன் சொல்லுங்களேன், 2ஆம் இடமே சனியோட வீடுங்க. சனினாலே டிலே தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வருமானத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரணும் தனுசு. ரொம்ப போராடணுங்க. மற்றவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்கன்னா தனுசு மற்றவங்களும் மூளையால் தான் வேலை செய்வாங்க, தனுசும் மூளையால் தான் வேலை செய்யும். ஆனால் அவன் அடையிற மாதிரி இவனால் அடைய முடியாது. ஏன்னா 2ஆம் இடமே சனியோட வீடு, மந்தன்னு பேர் சனிக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் சரியாகணும் அப்படின்னா இந்த எண்களை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஸ்பீட் அதிகரிக்கும். அதனால தான் இந்த முத்ராவும் இந்த எண்ணையும் கொடுத்தேன் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அது பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஸோ தனுசு ராசிக்காரங்க எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் அப்படின்னா 1 ஃபஸ்ட்டு போட்டுட்டு 99612 199612 இப்படி தான் சொல்லணும். 1 விட்டு ஒரு கேப் சொல்லணும். நீங்கள் ஸ்பீட் ஆகணும். 199612 இந்த எண்ணை சொல்லும் போதும் சரி, எழுதும் போதும் சரி, சூப்பரான ஒரு விஷயங்கள் நடக்கும். மேக்சிமம் தனுசு ராசிக்காரங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு கிளம்புங்க, விஷயம் சக்ஸஸ். 7ஆம் இடமே புதன் வீடு தான். போயிட்டு வரேன் அப்படியா? இல்லை போயிட்டு வரேன் எதா இருந்தாலுமே 7ஆம் வீடே வந்து புதனோட வீடு. இல்லை குழந்தைங்களை பார்த்துட்டு போங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சூப்பர் மேம், செம்ம ஐடியா இது. ஆக்சுவலா நிறைய பேர் வந்துட்டு குழந்தைலாம் இல்லைன்னா உங்க லவ்வர்கிட்ட சொல்லிட்டு போங்க, உங்க காதலிகிட்ட சொல்லிட்டு போங்க, சக்ஸஸ். வேற ஆப்ஷன் உங்க ஸ்பௌஸ்கிட்ட சொல்லிட்டு போங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க 3 பேருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, என்னடா திடீர்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட நல்ல விஷயம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணெய் பயன்படுத்தினாலே போதும், எண்ணங்கள் எல்லாம் வீடிரும், ரொம்ப ஸ்பீடு கிடைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா எதை எங்க பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். நிறைய தேவையில்லாம ஒர்க் எடுத்துக்கிறீங்களா, அதை எப்படி ஸ்போர்ட்டிவா பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸ்பீடா ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அதன் மூலமாக பண வரவை கொண்டு வந்து கொடுக்கும். சூப்பர் மேம். ஏன்னா லைஃப்ல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா
அதை கரெக்டாக வச்சுக்கிட்டாலே மற்ற எல்லா விஷயங்களும் அது ஒரு ஸ்ட்ரீம் லைனில் வந்து அலைன் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இந்த முத்ராவை பயன்படுத்தி அண்ட் இந்த நம்பர்ஸையும் சொன்னால் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் சரிப்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயத்த பிரபஞ்சம் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பா கொடுக்கும். கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.